அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறேன். திரு மாண்புமிகு ஸ்டாலினி அவர்களுக்கு வணக்கம். ஏன் கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கிறாங்க? கடையில் ஒரு கோட்டை 160 ரூபா, சைடிஷு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமாக இப்போ கூலி பார்த்தீங்கன்னா 350 ரூபான்னு வைங்க. 200 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் 150 ரூபா தான் வீட்டுக்கு கொண்டு போக முடியாதனால. அதனால தான் பார்த்தோன்னா இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரே 60 ரூபா தானம்மா. அதனால் அதை வாங்கி குடிச்சிட்டு போதைக்காக அதை வாங்கி குடிச்சிட்டு செத்து போய்ட்றாங்க. அதுவுமே நீங்கள் காய்ச்சின சாராயமாக இருந்தால் சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது மெத்தனால் தண்ணியில் மெத்தனால் கலந்து குடிச்சதுனால தான் இந்த மாதிரி இறப்பெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் தான் விசாரிக்கணும், அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் இந்த 10 லட்ச ரூபாவில் பணம் கொடுத்துருக்கீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அதை பற்றிலாம் யாரும் குறை சொல்ல, உண்மையிலேயே பாராட்டலாம். ஆனால் அது உங்கள் கட்சி நிதியிலேருந்து கொடுத்துருக்கணும், மக்களோட அரசாங்க நிதியிலேருந்து கொடுத்துருக்கூடாது. மக்களோட வரிப்பணத்தில் இருக்கிற அரசாங்க நிதியிலேருந்து நீங்கள் கொடுத்துருக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல. வெளியெல்லாம் பேசிக்கிறாங்க, 4 பேர் 4 விதமாக பேசிக்கிறாங்க. அது உங்கள் மேலே ஒரு பெரிய குறை. கட்சி நிதி கொடுத்துருந்தா எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி குடிச்சு சேர்த்தது கள்ளச்சாராயம், குடிச்சு சேர்த்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதான், வேணான்னு சொல்லு. அதே மாதிரி ஒரு விவசாயியோ, ஒரு கூலி தொழிலாளியோ, அல்லது ஒரு துப்புரவு தொழிலாளியோ, அல்லது நிறையா தொழிலாளிலாம் இருக்காங்க. அவங்க யாராவது அம்மா அப்பா இறந்துடுறாங்க. இப்போ கூட நாமக்கல்லில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அம்மா அப்பா 2 பேர் கரண்ட் அடித்து இறந்துட்டாங்க. அவங்கள தான் கண்டுக்கிட்டிங்களா? இப்போது வெடி விபத்தில் ஒரு 6-7 பேர் 8 பேர் நிறையா இந்த மாதிரி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எதாவது கண்டுக்கிட்டிங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் ஓடோடி போய் கள்ளச்சாராயம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அந்த வாயை மூடுறதுக்கு, வாயை அடைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா அறிவிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலை அது உங்களுக்கு நியாயம் செஞ்சுருக்கீங்க. அது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பாக இருக்குது. விசாரிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.